இளமையா வச்சுக்கோ. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல வந்துட்டு சுகர் வராது, இதுல கொலஸ்ட்ரால் ரொம்ப குறையும், உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட் வெளியேற்றி மசில்ஸ் டைட்டன் பண்ணும். சோ சுருக்கங்கள் குறையுது, எல்லா நியூட்ரியன்ஸும் ரொம்ப ரிச்சா இருக்கு. இதுல நிறைய நோய்கள் வராது. இந்த கவுனி அரிசி பத்தி நான் எடுத்து படிக்கும் முதல்ல ஃபார்பிடன் ரைஸ் அப்படின்னு பார்த்து தடை செய்யப்பட்ட அரிசியா அப்படின்னா பாமரர்களுக்கு தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதே பாமரர்களுக்கு தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு பார்த்தா அது பேரே வந்து கவுனி அரிசி வந்து எம்பரர்ஸ் ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தது. இப்போ என்ன எப்ப சூப்பர்னு நினைப்பீங்க? நான் வந்துட்டு எந்த வியாதியும் இல்லாம இப்ப 40 வயசுனா ஒரு 39 வயசுமா தெரிஞ்சு ஒரு ஹெல்த்தியா எந்த நோயும் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு சூப்பர் வாவ் அப்படி பாப்பீங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, 4-5 நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூட்டு சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் இருக்கு, இப்போ கீழே உட்காந்து எந்திரிக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு, பிசிக்கலா அவங்க என்ன விட கொஞ்சம் லோ, நான் வந்து அப்ப கொஞ்சம் சுப்பீரியரா தெரியும் அவங்க கண்ணுக்கு. அப்ப ராஜாக்கள் வந்து சூப்பர் வாவ் அப்படின்னு ராஜாவை பார்க்கணும். காமன் பீப்புள்ஸால அந்த ஃபிட்னஸ், ஹெல்த், பிரிட்டி எல்லாமே ஸ்கின் டோன்ல இது மசில் டைட்டா வச்சுக்கோ. கவுனி அரிசி இது வந்துட்டு இளமையா வச்சுக்கோ. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல வந்துட்டு சுகர் வராது. இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா இதுல கொலஸ்ட்ரால் ரொம்ப குறையும். நம்ம வந்து டிஜிஎல் கூட இருக்கு டாக்டர், எல்டிஎல் கூட இருக்கு டாக்டர் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். நான் வந்து என்னோட 30 கிராஸ் பண்ணல அப்பயே நான் வந்து ஒயிட் சுகர் எதுலையுமே போடுறது ஸ்டாப் பண்ணேன். சால்ட் கூட உள்ளது வத்தல், அப்பளம், வடகம், ஊறுகாய், கருவாடு இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணேன். நான் என்னோட 40 டச் பண்ணல. அதுக்கப்புறம் வெள்ளை அரிசியில செய்யற இட்லி தோசை, வெள்ளை அரிசி சாதம் சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணேன். ஒன்லி காலையில வந்து சிறுதானிய தோசைகள், மத்தியானம் கவுனி அரிசி, நைட் வந்து ஈவினிங் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ். இதான் என்னோட டயட் பிளானாவே இருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருந்தா தானே நம்ம சொல்றது வந்து கூட ஃபாலோ பண்ண முடியும். நானே அதை ஃபாலோ பண்ணலன்னா எப்படி இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ண முடியும்? சோ அதை முதல்ல நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். யூ ஓன்ட் பிலீவ் மீ, நான் வந்து 78 இருந்தேன். வெயிட் லாஸ் பிளானுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளான் சொல்லலாம். ஏன்னா உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட் வெளியேற்றி மசில்ஸ் டைட்டன் பண்ணுது. சோ சுருக்கங்கள் குறையுது. இந்த கவுனி அரிசி இதுல வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் ரொம்ப ரிச்சா இருக்கு. இதுல நிறைய நோய்கள் வராது, வயசான காலத்துல வர அல்சீமஸ் மாதிரி. சோ இந்த கவுனி அரிசி வந்து சாப்பிடும் போது ஒரு கிரன்ச்சியா இருக்கும். அதனால குழந்தைங்க சாப்பிட சலிச்சுக்குவாங்க. ஒரு விஷயம் உணவை சாப்பிடுன்னு வற்புறுத்தாம இது சாப்பிட்டா அதுக்கு நல்லதான், இது சாப்பிட்டா இதுக்கு நல்லதான் சொல்லி கொடுத்து பாருங்களேன். இப்ப அவங்க சாப்பிட்டு சலிச்சுக்கிட்டு கொஞ்சம் குவான்டிட்டி சாப்பிட்டா கூட ஒரு ஏஜ்ல அவங்களுக்கு விபரம் தெரியும் போது அதை கூட எடுத்துக்குவாங்க, ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க. இந்த கவுனி அரிசி பத்தி நான் எடுத்து படிக்கும் முதல்ல ஃபார்பிடன் ரைஸ் அப்படின்னு பார்த்து தடை செய்யப்பட்ட அரிசியா அப்படின்னா பாமரர்களுக்கு தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதே பாமரர்களுக்கு தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு பார்த்தா அது பேரே வந்து கவுனி அரிசி வந்து எம்பரர்ஸ் ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தது. இப்ப என்ன எப்ப சூப்பர்னு நினைப்பீங்க? நான் வந்துட்டு எந்த வியாதியும் இல்லாம இப்ப 40 வயசுனா ஒரு 39 வயசுமா தெரிஞ்சு ஒரு ஹெல்த்தியா எந்த நோயும் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு சூப்பர் வாவ் அப்படி பாப்பீங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, 4-5 நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூட்டு சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் இருக்கு, இப்போ கீழே உட்காந்து எந்திரிக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு, பிசிக்கலா அவங்க என்ன விட கொஞ்சம் லோ, நான் வந்து அப்ப கொஞ்சம் சுப்பீரியரா தெரியும் அவங்க கண்ணுக்கு. அப்ப ராஜாக்கள் வந்து சூப்பர் வாவ் அப்படின்னு ராஜாவை பார்க்கணும். காமன் பீப்புள்ஸால அந்த ஃபிட்னஸ், ஹெல்த், பிரிட்டி எல்லாமே ஸ்கின் டோன்ல இது மசில் டைட்டா வச்சுக்கோ. கவுனி அரிசி